வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். சார்ட் வச்சு நான் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதில் நான் 39 இன்ச் லென்த்தும் வித் வந்து 35 வச்சு நான் கட் பண்ணியிருக்கேன். எனி ஒன் கலர், உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கலர் வந்து சார்ட் எடுத்துக்கலாம். A4 ஷீட் பேப்பரில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கலர் பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். 4 இன்ச் ஈச் எல்லா சைடுமே நீங்கள் வந்து 4 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். எல்லா பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு மேலேயும் மார்க் பண்ணணும், கீழேயும் மார்க் பண்ணணும். 2 பக்கமும் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணணும். சுற்றி வர 4 பக்கமும் நீங்கள் மார்க் பண்ணணும். பார்த்தீங்கன்னா 8 பக்கம் உங்களுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு, அந்த பக்கம் மார்க் பண்ணியிருக்கிறதுக்கும் இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கிறதுக்கும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. நான் என்ன ஃபோட்டோ எடுத்துன்னு கேட்டிங்கன்னா, ஒரு என் குழந்தைக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக மெக்வீனோட ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி அதை வந்து நான் A4 ஷீட்டில் கடையில் கொடுத்து நான் அதை வந்து கலர் பிரிண்ட் அவுட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அதை வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் மாதிரி எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் கடையில் கொடுத்து ஃபோட்டோ பிரிண்ட் மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சார்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியான சார்ட் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ரிச் லுக்காக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் ஏன் பிளாக் எடுத்தேன் அப்படின்னா, அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ரெட் கலர் அந்த ஃபோட்டோ. ஸோ அதனால் ரெட் கலருக்கு பிளாக் கலர் தான் வந்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும், கொஞ்சம் டார்க்காக எடுத்து காமிக்கும். அதனால நான் பிளாக் கலர் சார்ட் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எனி ஒன் உங்கள் குழந்தைங்களோட ஃபோட்டோவாக இருக்கட்டும், வேறு எந்த ஃபோட்டோவாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி கார்னர்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு எல்லா கார்னர்ஸையும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி மடிச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணுங்கள். அந்த மார்க் பண்ண இடத்துக்கும் மேலே இருக்கிற இடத்துக்கும் டபுள் ஃபோல்ட் பண்ணுங்கள். அதை திரும்ப மறுபடியும் இன்னொரு ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கையிலையோ இல்லை ஏதாவது இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வந்து நிற்கும். அதை வந்து திரும்ப இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி நீங்கள் திருப்பி எடுக்கணும். இப்போ நல்லா தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு திரும்ப அதை இன்னொரு மடிப்பு மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டு வந்து கரெக்டாக வந்துடும். நல்லா மடித்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா நின்றுக்கும். அதுக்கப்புறம் அதை பிரிச்சுட்டு திரும்ப மறுபடியும் நீங்கள் மடித்ததையே வந்து நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மடிச்சிங்க. இப்போது தனித்தனியாக மடித்து அந்த கோடு இருக்குது இல்லைங்களா, அந்த கோடை மட்டும் நல்லா தேய்ச்சி விடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து அதை மடக்கும்போது நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது நல்லா வரும். இதே மாதிரி 4 பக்கமும் இதே மாதிரியே நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே 4 பக்கமும் நீங்கள் மடக்கிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் மேலே அகலம் இருக்குது பார்த்தீங்களா, அகலம் இருக்கிற சைடில் மேலே வந்து நீங்கள் ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் இது எந்த இடத்துல மார்க் பண்ண போகிறோம், இது எங்கே மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாத மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு 2 டைம் பார்த்தீங்க அப்படி இதில் வந்து இப்போ நான் நீளத்தில் மடிச்சிட்ருக்கேன். இப்போ நீங்கள் அகலத்தில் இந்த இடத்துல மார்க் பண்ணுற மாதிரி வரும். அடுத்த ஸ்டெப் நம்ம அதான் பண்ண போகிறோம். எல்லா பக்கம் 4 பக்கம் இதே மாதிரி நம்ம மடித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த 1.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இது வந்து அகலம். இந்த அகலத்துக்கிட்ட வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, இந்த அகலத்தில் வந்து இந்த மாதிரி இங்கேருந்து ஒரு மார்க்கு, அதே மாதிரியே இந்த சைட்லேருந்து ஒன்று. இப்போது இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி சென்டரில் ஒரு கோடு போட்டுக்கிறோம். அதை போட்டுட்டு நம்ம கட் பண்ணிடலாம். அந்த இடத்த நம்ம கட் பண்ணிடலாம். இதே மாதிரி 4 பக்கமும் நம்ம வந்து பண்ணுறோம். இந்த பக்கம் கீழே நம்ம ஜாயின் பண்ணியிருக்க கோடு இருக்குது பார்த்தீங்களா, மார்க் பண்ணி பண்ணோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு, அந்த கோட்டிலேருந்து 1.5 இன்ச் மேலே. அதே மாதிரி நம்ம இந்த பக்கமும் அந்த பக்கமும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு திரும்ப மேலே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கணும்.
4 பக்கமும் இதே மாதிரியே நம்ம போட்டு இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கிறத நம்ம கட் பண்ணிவிட்டு ரெண்டாவது வந்து இந்த சைடு இருக்கிறத இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி மார்க் பண்ணியிருந்தோமோ 1.5 இன்ச் வச்சு அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிறோம். இந்த 4 பக்கமும் கட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு கட் பண்ணுற வேலை எல்லாமே முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரேம் வந்து அப்படியே நம்ம மடித்து வச்சுருக்க அந்த மடிப்பை சுருட்டினோன்னா நமக்கு ஃப்ரேம் வந்து ரெடி ஆயிரும். இது வந்து நம்ம சும்மா சுருட்டி வச்சோன்னா நிற்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் நம்ம கம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் வந்து மெக்வீனோட ஃபோட்டோ வந்து ஒரு A4 ஷீட்டில் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் மேலே கீழே எல்லாமே கார்னர் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த கீழே இருக்க அந்த பிளாக் கலர் சார்ட் என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நான் கீழே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் நீளமும் சரி அகலமும் சரி நான் கொஞ்சம் சைஸ் வந்து மடித்து விட்டுக்கிறேன். மடித்து விட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம க்ளூ போட்டு நம்ம வந்து ஒட்டிடலாம். இந்த சார்ட் மேலே வந்து க்ளூ போட்டு ஒட்டிடலாம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி க்ளூ போட்டுக்கோங்க. நல்லா வச்சு தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா நின்றுக்கும். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சுருட்ட போகிறோம். இப்போ லாஸ்ட் நம்ம மேலே ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த ஒரே ஒரு கட்டம் ஒரே ஒரு மடிப்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒரு மடிப்பில் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சமாக கம் வச்சு நம்ம அதை இந்த மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். இப்போ நான் இதை வந்து தேய்ச்சி விட்டுட்டேன். கரெக்டாக நீங்கள் அந்த இது பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கார்னர் முடியுது பார்த்திங்களா, அந்த கார்னரில் வச்சு நான் வந்து அதை வந்து மடித்து ஒரு இது பண்ணி வச்சுட்டேன். இப்போது இது பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி 4 பக்கமும் இதே மாதிரி நம்ம கம் போட்டு இதே மாதிரியே கார்னரில் வச்சு மடக்கிட்டு நம்ம ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி. வீட்டில் ஈஸியாக பேப்பர் வச்சு நீங்கள் ஒரு A4 ஷீட் பேப்பர் இருந்ததுன்னா கூட நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். இதை அப்படியே சுருட்டி இப்படி மடிச்சிட்டோன்னா முடிஞ்சுது. இப்போ இதே மாதிரி 4 பக்கமும் பண்ணிட்டோம் அப்படின்ட்டா நமக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு. இது என் பையனோட பர்த்டேக்காக நான் வந்து இதை ரெடி பண்ணேன். இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் நான் ரெடி பண்ணேன். அதனோட வீடியோஸும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இதில் சைஸஸும் இருக்குது. இது வந்து பெரிய சைஸில் நான் பண்ணியிருக்கேன். ஒரு A4 ஷீட்டோட சைஸ் என்ன அளவோ அந்த அளவுக்கு உண்டான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இது. நீங்கள் வீட்டில் என்னென்ன சைஸ் உங்களுக்கு சின்ன சின்ன சைஸ் வேணுன்னா கூட குட்டி சைஸ்லேருந்து நீங்கள் மேக் பண்ணலாம். எந்த சைஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுடைய உள்ளே இருக்கிற அளவு எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு வெளியில் ஒரு 4 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து உள்ளே இருக்க ஃபோட்டோ ஃப்ரேம் நீங்கள் வைக்க போகிற ஃப்ரேம் மட்டும் எனக்கு 10 இன்ச்சுக்குள்ளே போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இன்ச் உள்ளே வச்சுக்கோங்க. வெளியில் வந்து 4 இன்ச், அப்போ 14 இன்ச் சேர்த்துக்கோங்க. ஹைட்டும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கம் போட்டு கார்னரில் வந்து நீங்கள் போட்டு கொஞ்சம் ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்கும். அவ்வளோதான், ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.